நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். டிவிஎஸ்சி ஒரு இயக்குனராக நியமிச்சதுல என்ன தவறு இருக்கு? இதனால முதல்வர் திரு விஜய் அவருக்கு என்ன ஒரு ஆபத்து இருக்கு? அவருக்கு என்னென்ன பாதிப்பு வந்துச்சுன்னு அவர் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா? முறைகேடுகளை செய்வதில்லை, முதல்ல சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடியவர்களில் இவர் அதிகப்படியான தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல கோடி ரூபாய்க்கு உள்ள சொத்துக்களை வாங்கியிருக்காருன்னு பினாமி பேர் வாங்கியிருக்காரு. யாராகிட்ட வாங்கியிருக்காரு, எங்கெங்க பண்ணியிருக்காரு, அம்பத்தூர் சொத்து என்ன, பள்ளிக்கரணை சொத்து என்ன, பெரம்பலூர் சொத்து என்ன, திருச்சி சொத்து என்ன, அம்பத்தூர் சொத்து, இப்படி பல சொத்துக்களை எங்களால் சொல்லிட்டு ஒரு காவல்துறை இருந்துக்கிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபரில் ஒரு லேண்ட் கிராஃபிக்கில் இந்த மாதிரி லேண்ட் கிராஃபில் சென்னையில் பல கோடி ரூபாய் பெருமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. பொதுமக்களுக்கு பிரச்சனை எந்த வகையில் சார்? நிறைய வகையில் பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். எத்தனை பொய் வழக்கு நீங்கள் சென்னை மாநகரத்தில் எத்தனை குண்டர்கள் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பொய் வழக்கு போட்டுருக்காங்க. எத்தனை பேர் குண்ட தடுப்பு சட்டம் கைது பண்ணிட்டாங்க. கடந்த சிஎம்ஐ தான் நம்ம பொம்மைன்னு சொல்லிட்டோம், கடந்த சிஎம்ஐ தான் நம்ம ஜோக்கர்னு சொல்லிட்டோம், கடந்த சிஎம்ஐ தான் நம்ம டம்மின்னு சொல்லிட்டோம், கடந்த சிஎம்ஐ தான் நம்ம என்னென்னலாம் உதவாத வார்த்தைகள் இருக்கோ அதை கரையெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம சிஎம் அப்படி ஆள் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். சைலண்டாகவே செய்வார், வெற்றி செய்வார். பார்ப்போம். சமூக வலைதளத்துல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கும் திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு தர அருண் மேல, அதனாலதான் இவ்வளோ ஒரு வன்மத்தை நீங்க கக்குறீங்க குற்றீங்கன்ற விமர்சனம் வருது. காழ்ப்புணர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர்களில் போதைப் பொருட்களை எல்லா இடத்துலையும் விற்க விட்டாருங்க. அதில் கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி தான். நிறைய இடத்துல விபச்சாரிகள் சில துறைகளை வச்சுக்கிட்டு வசூல் நடந்ததுங்க. இவ்வளோ தரக்குறைவாக ஒரு ஈடுபடுவார். விபச்சார துறைன்னு சொன்னாங்க. துறைன்னா என்ன? இது விபச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, மசாஜ் பார்லர் சில இடங்கள் இருக்குது, அதில் பெரிய வருமானம் வந்துச்சு சென்னை மாநகரத்தில். திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றீங்களா? அது என்ன ஆபத்து எனக்கு புரியல சார். என்ன வகையில் ஆபத்து இருக்குன்றீங்க? என்ன வகையில் ஆபத்து இல்லைன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள், அவரால் அந்த ஆட்சி எந்த அளவுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு வராகி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை நியமிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அவர்களை பற்றி தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி, இவரை இப்போ டிவிஎஸ்சி ஒரு இயக்குனராக நியமிச்சதுல என்ன தவறு இருக்கு? இதனால முதல்வர் திரு விஜய் அவருக்கு என்ன ஒரு ஆபத்து இருக்கு? நல்ல கேள்வி தம்பி, நல்ல கேள்வி. இது யாரை கேட்கணும்னா, எங்களை விட நம்முடைய சிஎம் விஜய் இருக்கார்ல, அவரை கேட்கணும். அவருக்கு என்னென்ன பாதிப்பு வந்துச்சுன்னு அவர் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவருடைய பிரச்சாரங்களுக்கு இவர் நிறைய முட்டுக்கட்டையாக இருந்ததாக ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, கேள்விப்பட்டோம். சரி, இவர் என்ன வேலைக்கு வந்திருக்காரு? காவல்துறை அதிகாரி, மூத்த அதிகாரி. காவல்துறை அதிகாரின்னா யாருக்காக காவலர்? மக்களுக்காக. கடந்த முறை அவர் சென்னை மாநகரத்தில் காவல் ஆணையராக இருந்தபோது மக்களுக்காக தான் வேலை செஞ்சாரா? அப்படிதான் சார் வேலை செஞ்சிருக்கணும். அவருடைய பணி அதுதானே சார். வேலை செஞ்சாரான்னு கேட்டேன். வேலை செய்யலைன்னா செய்யலன்னு சொல்லுங்கள், செஞ்சாருன்னா செஞ்சான்னு சொல்லுங்கள், நான் அது சொல்கிறேன். இல்லை, செஞ்சிருப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கையா இல்லை எதுவுமே. உங்களுக்குள்ளே குத்துது பார்த்தீங்களா? சொல்கிற விதத்தில் திடகாரத்தரமாக ஒரு விஷயத்த சொல்ல முடியல உங்களால். செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் சென்னை மாநிலத்தில் இருந்தீங்க, ஊடகவியாளர், பல ஊடக பிரச்சனையை பார்க்குறவர், ஊடகத்தில் கூட பிரச்சனையை பார்க்குறீங்க. சென்னை மாநிலத்தில் நடந்த அராஜகத்தின் உச்சத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் அழுத்தமாக உங்களால் சொல்ல முடியல. ஸோ இந்த முறைகேடுகளை செய்வதில்லை, முதல்ல சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடியவர்களில் இவர் அதிகப்படியான தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்துடைய தவறாக பயன்படுத்தி பல கோடி ரூபாய்க்கு உள்ள சொத்துக்களை வாங்கியிருக்காருன்னு பினாமி பேரில் வாங்கியிருக்காரு. யாராகிட்ட வாங்கியிருக்காரு, எங்கெங்கே பண்ணியிருக்காரு, அம்பத்தூர் சொத்து என்ன, பள்ளிக்கரணை சொத்து என்ன, பெரம்பலூர் சொத்து என்ன, திருச்சி சொத்து என்ன, அம்பத்தூர் சொத்து, இப்படி பல சொத்துக்களை எங்களால் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் அதுக்காக தானே எங்கள் மேலே இவ்வளோ குண்ட தடுப்பு சட்டம். ஆதாரம் நல்லா இருக்கா சார்? அதனால தானே இவ்வளோ பிரச்சனையே. அதை எடுக்கத்தானே வந்தாங்க.
2 குண்டத்தலை சொல்ல பார்த்துட்டோம்ல. ஸோ அதனால் இன்னும் அந்த ஆதாரங்களை எங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிட்டா ஆதாரம் என்ன எப்படி வாங்கணுன்றது எங்களுக்கு தானே தெரியும். வரும், அதுக்கான வேலைகளை பார்ப்போம். என்ன ஒரு காவல்துறை இருந்துக்கிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு லேண்ட் கிராஃப்டில் இந்த மாதிரி லேண்ட் கிராஃப்டில் சென்னையில் வந்து பல கோடி ரூபாய் பெருமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் என்னென்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை, தங்களுக்கே தெரியும் என்று நான் நினச்சிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து எதாவது நம்ம மாதிரி விசில் ப்ளோயர்கள் வந்து குரல் கொடுத்தோம்னா, ஐயா அதெல்லாம் தப்பு பண்ணுறீங்களே, காவல் அதிகாரியே நீங்களே இப்படி வந்து தவறான பாதையை செல்றீங்களேன்னு சொன்னால் பொய் வழக்கு, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்படி கடந்து தானே வந்துட்டுருக்கோம். அதனால் அவரால் பிரச்சனைன்றது பொதுமக்களுக்கு பிரச்சனை. எந்த வகையில் சார்? நிறைய வகையில் பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். எத்தனை பொய் வழக்கு நீங்கள் சென்னை மாநகரத்தில் எத்தனை குண்டர்கள் தடுப்பு சட்டத்தை வந்து பயன்படுத்தி பொய் வழக்கு போட்டிருக்காங்க, எத்தனை பேர் குண்ட தடுப்பு சட்டம் கைது பண்ணிருக்காங்க. கடந்த ஒரு 3 மாசத்திலேயே வந்து ஒரு 1000க்கு மேல குண்ட தடுப்பு சட்டம்ன்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். அது உண்மையா சார்? அதை விட அதிகம், நான் கம்மியாக சொல்லியிருக்காரு, ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காரு. எப்படி சார் ஒரு சின்ன வழக்குக்கெல்லாம் நீங்கள் அவர் தான் கேட்கணும். சென்னையில் இருக்கிற தரல இந்த அருண் மாதிரி ஒரு அவர் கேட்கணும். கேட்டிங்கன்னா அவர் எப்படிங்க சாத்தியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட அவர் பழக மாட்டார். அவர் பழகின பத்திரிகையாளர்லாம் வந்து தினகரன், முன்னாள் பத்திரிகையில் ஒரு மிகப்பெரிய வார பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தவங்க, அட்வைசர், அவங்க தான் அவங்களுக்குலாம். அதனால் நீங்கள் நம்மகிட்ட கேட்குறது பெஸ்ட். ஓகே சார், இதையும் மீறி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு லாபி அவருக்கு வந்து வேலை செய்யுது, அவங்க தான் வந்து இந்த பதவிக்கு வந்து இவர் வந்து நியமிக்கிறதுக்கு மாதிரி பரிசீலனை பண்ணியிருக்கலாம்னு சொல்றீங்க. அது யார் பின்னாடி இருக்காங்க சார்? அதனால் ஆகட்டுங்க, உடனே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா இப்போ தானங்க வந்திருக்காங்க கவர்மெண்ட்டு. அவருக்கும் தெரியும் இல்லைங்க, நம்ம சிஎம்க்கு வந்து சாதாரணமான இடம் போட்ட முடியாதுங்க. கடந்த சிஎம்மை தான் நம்ம வந்து பொம்மைன்னு சொல்லிட்டோம், கடந்த சிஎம்மை தான் நம்ம வந்து ஜோக்கர்னு சொல்லிட்டோம், கடந்த சிஎம்மை தான் நம்ம வந்து டம்மின்னு சொல்லிட்டோம், கடந்த சிஎம்மை தான் நம்ம வந்து என்னென்னலாம் உதவாத வார்த்தைகள் இருக்கோ அதை கரையெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம சிஎம் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். சைலண்டாகவே செய்வாரா? செய்வார், வச்சு செய்வார், எல்லாரும் பார்ப்போம், பார்த்துருப்போம். ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இப்போ வந்து ஏற்கனவே நீங்கள் பல விஷயத்தில் சொல்லியிருக்கீங்க, திரு அருண் அவர்கள் திமுகவினருடைய ஒரு இணக்கமாக இருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட இருக்கிற போது அவருடைய ஊழல் வழக்குகள்லாம் இவர் வந்து ஃபைல்ஸ் வரும்போது எப்படி சார் கிளியர் பண்ணுவார்? 2 பக்கமும் கிளியர் பண்ணிப்பார். அரசு சைட்லேயும் அதுக்கான வழிமுறையை செஞ்சுப்பார், எதிர் சைட்லேயும். ஏன்னா நாம் ஒன்று கிடையாது சார், நம்மளாம் நம்மளாம் ஒரே இயக்கத்தை சார்ந்தவர்கள். கொடுக்குறத கொடுத்தீங்கன்னா வாங்குறத வாங்கிக்கிட்டு இவங்க என்ன ஒரு 5 வருஷம் இருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து நிறைய பொய் சொல்லுவார். கடந்த முறை நான் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்த அன்றைய காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு விளக்கத்தை ஒரு வீடியோ கொண்டு போனோம். என்னென்னா, அன்றைக்கி சேலத்துக்கு எடப்பாடி அவர்கள் ஃப்ளைட்டில் போகிறாரு. அந்த ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் இவருக்கு ஒரு 4 சீட்டு தள்ளி இருந்துச்சு. நான் என்னுடைய காணொலியில் சொல்லியிருப்பேன். அவர் வந்து டபுள் கேம் ஆடுவார். இங்கே போகும்போது இவர்கிட்ட குத்து சார், அவர் ஒன்றுமே தெரியாது சார், தத்தி பீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அங்கே போனோடனே அவரை வந்து சொல்லிவிட்டு இங்கே இருக்கு வந்து சார் ஊரில் ஏதோ சிலும்பலத்தை எருமடம் வச்சுருந்தாலும் கொண்டு வந்து இதாகிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறது. இப்படி இவர்கிட்ட வந்து நீங்கள் உங்களை மாதிரியெல்லாம் ஆஹா ஓஹான யாரும் செய்யுது ஆள் கிடையாது சார், நீங்கள் கடவுள் மறுபிறவி சார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறது. இனிமேல் நம்ம சிஎம் அதெல்லாம் நம்பி யாரும் ஏமாற மாட்டார். அதெல்லாம் லஞ்சத்தை வந்து எப்படியும் நம்ம என்னை பொறுத்த வரையும் சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து அந்த லஞ்ச வளர்ச்சித்துறைக்கு தகுதியான தலைவர் சார். லஞ்ச வளர்ப்பு துறைன்னு சொல்லிட்டீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை தானே சார் அது பேர்? என்ன சார் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க? இப்போ இனிமேல் வரக்கூடிய பதவி பேர் மாற்றுவாங்க. இப்போ கடந்த புது ஆட்சி இல்லை, அதில் வந்திருக்க ஒரு புது டிஜிபி டைரக்டர், ஓகேங்களா? இப்போ டைரக்டர் ஆஃப் வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டிகிரிப்ஷன், அது வந்து எப்படி இருக்குன்னா மாற்றி ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணுவோம். புதுசாக மாற்றம் தானேங்க. அருண் உட்காந்தானே மாற்றம். அந்த துறை அதிரடி ஆக்ஷன்லாம் இருக்குது, கே நெருமலை வழக்கு இருக்குது, எல்லாத்தையுமே அடித்து டபுள் சைட் எல்லாம் போடுறாரு. டபுள் சைட் கோல் போடுற மாதிரி சொல்கிறீங்க, வாய்ப்பு டபுள் சைட் போடுவாருன்னு சொன்னீங்க. பார்க்க தானே போகிறீங்க, நம்ம சிஎம் பார்க்க தானே போகிறாருங்க. அவர் யாருன்னு இப்போ நாங்கள் எங்களுக்கு அவருக்கு என்னங்க கொடுக்கலவங்க பிரச்சனையா இல்லை? என் சொத்தை அவர் அழுட்டு போயிட்டாரா? அவர் அர்த்தம் சொத்தோடனா அழுட்டு போவார், நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர். அதனால தான் கேள்வி கேட்டோம், புரியுதுங்களா?
ஸோ அதனால் எனக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. குடுக்கல் வாங்கல் அப்படியே வேற ஒருத்தங்கிட்ட மிலிட்ரிங்கிட்ட. ஸோ நம்ம அவர் ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கணும்னு பார்த்தோம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இப்போ வந்து அந்த லஞ்ச வளர்ச்சித்துறைக்கு இயக்குநராக வேற போட்டாங்க. ஆனால் பார்ப்போம், காத்திருந்து மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் சார் இருக்காங்க. ஒரு மூவியும் திரு விஜய் அவர்களுடைய மூவை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மூவியும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு தவறும் நடக்காதுன்னு நான் சொல்கிறேன் சார். நீங்கள் உத்தரவாதம் தரேன்னு சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லை, எனக்கு தான் நம்பிக்கை. நான் நம்பிக்கையில் நான் சொன்னேன், நான் நம்பிக்கையில்னு சொல்லி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இவ்வளோ பாதிப்போட எவ்வளோ அந்த அதிகார வர்க்கம் கடந்த முறை அம்மையார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க அமுதா அவர்கள் 47 பேர் கொலை வழக்கில் இங்கேருந்து டேவிட்ஸ் தேவாசி 2 பேரும் கிளம்பி போயிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து தாவேக்கான பற்றி அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு தகுதியில் அது ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு, மற்றவங்கள மாதிரி இவங்க தற்கொலைன்னு சொல்லி நம்மளை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பேசுனதெல்லாம் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவியை உண்மையாகவே கொடுத்துருக்காரு. அது அவருடைய எப்படி சார் நல்ல பதவி கொடுத்தாங்கன்றீங்க? அவங்கள ஏதோ ஒரு டம்மியாக ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. ஆனால் இவருக்கு மட்டும் நல்ல பதவி கொடுத்துருக்காங்களே அருண் அவர்கள். ஏன் இதில் மட்டும் அங்கே தான் சந்தேகம்? ஏங்க, உங்களை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண விடாமல் பண்ணிட்டான். உங்கள் கட்சிக்காரன் அத்தனை பேரை பிடிச்சி வழக்கு போட்டானுங்க. உங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு தகாத அந்த பெண்களை பற்றி தகாத வார்த்தைகளை வந்து சோஷியல் மீடியாவில் பேச விட்டானுங்க. நீங்கள் தானேங்க எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இந்த அருணும் டேவிட்சனும் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இதை விட அதிகமாக நீங்கள் வாக்குகளை வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா போயிட்டு நாங்கள் வந்து என்ன சொன்னீங்க, தூய்மை தானே, தூய சக்தி அந்த சக்தின்னு சொன்னீங்க. அதுக்கு தான் இப்போ தூய சக்தியெல்லாம் இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். காத்திருப்போம். நமக்கு ஒன்றும் பேச ஒன்றும் சரியாக இதாகலைங்க. இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்தில் எதுவும் பேச முடியாதுன்றீங்களா? இல்லை, அவர் நல்லது பண்ணுவார். இப்போ செஞ்சுருக்கிறது நல்லது தானே பண்ணியிருக்காரு. அந்த லஞ்ச வளர்ச்சித்துறையுடைய இயக்குநராக போட்டதில் வந்து தரமான ஒரு தலைவனை போட்டிருக்காரு. பார்க்க தான் போகிறோம், காலம் பதில் சொல்ல தான் போகுது. ஓகே சார், இப்போ வந்து டிவிஎஸ்சியில் இப்போ ஒரு இயக்குனர் ஆகிட்டாரு. மறுபடியும் உங்களுக்கு இதனால் எதுவும் பிரச்சனை வருமா? திரு சவுசங்கர் அவர்களுக்கும் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தான் சார் பிரச்சனை வந்தோம். எனக்கு என்ன சார் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்குது? எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பண்ணுறது எல்லாமே வந்து தப்பான ஒரு தொழில், தப்பானவங்களோட சாவாசம். இந்த அரசுக்கு வந்து கடந்த முறை இந்த அரசுக்கு வந்து எவ்வளோ அவப்பேர் வாங்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த அரசாங்கம் எப்படி வந்து சட்ட ஒழுங்குகளை காப்பாற்றுச்சுன்னு நம்ம பார்த்தோம். எப்போது கடந்தாச்சு. அப்போது அவங்க அந்த மாதிரி பொறுப்பில் இருந்த இவங்களை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட்டு வந்து வருவாய்த்துறையில் கொடுக்குறதும் ஆஹாஹா பிரம்மாண்டம்பா. ஒன்று கடந்த ஆட்சியில் நீ செய்த சாதனைக்காக தானேப்பா இந்த பட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்ததும் இப்படி பல அதிகாரிகளை நம்ம பார்த்துட்டோம். நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் போட்டிருக்கேன், நான் இல்லைன்னே மறுக்க மாட்டேன். அதாவது எதையோ சாப்பிடக்கூடிய இடத்துல ஏதோ தவறான பொருளை வச்சா எப்படி இருக்குமோ அந்த இடத்துல அந்த தவறு செய்தவர்கள் யாருன்றதான் நான் முதலே கேள்வி கேட்டேன். அதுதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரே வார்த்தை. ஊடகவியலாளர்கள் வந்து இந்த தமிழகத்தை நடத்துவதற்கு கடந்த ஆட்சியும் நடத்தியிருக்காங்க ஒரு துறையை. அதே மாதிரி இப்பவும் ஒரு துறையை நடத்துகிறாங்க. நம்ம நண்பர்கள் தான், நடத்தட்டும், நல்லா இருக்கட்டும். என்ன ஒன்று நாசமாக போகிறதுக்கான வழிமுறை பண்ணி கொடுக்குறீங்களே பாருங்கள். தலைவர் கூடவே இருக்கீங்க நீங்கள், எல்லாருமே எல்லாத்தையும் அவருக்காக நிறைய கடந்த காலத்தில் வேலை செஞ்சுருப்பீங்க. இவ்வளோ பணியில் நடுவுலையும் உங்கள் விசுவாசத்தை பாசத்தை நல்லா காட்டுறீங்க. அவங்க வேஷத்தை ஒரு நாள் உங்களுக்கு காட்டுவோம் தான் போகிறாங்க. ஓகே சார், இவர் இப்போ டிவிஎஸ்சியில் நியமித்ததுக்காக இந்த ஆட்சிக்கு எதுவும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு? ஏன்னா நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க இவர்னால இந்த ஆட்சி கவலை கூட அந்த ஆபத்து வரைக்கும் செல்லலாம்னு சொல்கிறீங்களா? அது எப்படி போகும்? ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை சார். கடந்த காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். வரக்கூடிய காலத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம். நான் ஒரு நாள் சொல்கிறதுனால மட்டும் இது ஒன்றும் மாறிட போகிறதில்லை. பார்க்க தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஐடியா பண்ணி வந்திருக்காரு. அவர் இப்போயே எடுத்த உடனே டிகேட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய நான் எதுவுமே சொல்ல தேவையில்லைங்க. அவருடைய விர்ச்சுவல் வாரிசே சொல்லுவார்கள். கடந்த 2 நாட்கள் பண்ண தவறுகளில் நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் வந்தால் இப்படி இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு அப்படி மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்தா போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, எனக்கு இது வேலை. நமக்கு சமூக வலைத்தளத்துலேயும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கும் திரு சவுக்கு சங்கர் அவர்களுமே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது தர அருண் மேலே, அதனால தான் இவ்வளோ ஒரு வன்மத்தை நீங்கள் கக்குறீங்க குட்டுறீங்கன்ற விமர்சனம் வருது. ஆமாம், காழ்ப்புணர்ச்சி இருக்குங்க. உண்மை தாங்க சொல்கிறாங்க. யார் சமூகத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களையும் சேர்த்து சொல்லுவோம். நம்ம காழ்ப்புணர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்களில் போதைப் பொருட்களை எல்லா இடத்துலையும் விற்க விட்டாருங்க. அதில் கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி தான் எனக்கும் இருக்கும். நிறைய இடத்துல விபச்சாரிகள் சில துறைகளை வந்து வச்சுக்கிட்டு வசூல் நடந்ததுங்க.
இவ்வளோ தரக்குறைவாக அவர் ஈடுபடுவார். விபச்சார துறைன்னு சொன்னாங்க. துறைன்னா என்ன இது? விபச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, மசாஜ் பார்லர் சில இடங்கள் இருக்குது. அதில் பெரிய வருமானம் வந்துச்சு சென்னை மாநகரத்தில். இப்போ இருக்கிற கமிஷனர் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு. திரு அமல்ராஜ் அவர்கள் இன்னும் முந்தாத்தே மூட்டான் எல்லாத்தையும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அதனால காழ்ப்புணர்ச்சி எனக்கு. என்னடா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வச்சு அதுங்கிட்ட காசு வாங்கி சாப்பிட்றானுங்களே. ஓ, இப்படிலாம் அவர் பண்ணாரா? உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா சார் அதுக்கெல்லாம்? கேட்குறத கேட்டுக்கணும். ஆதாரம் என்ன? நான் அந்த ரிசிப்ட் போட்டால் கொடுப்பாங்க உங்களுக்கு? ரிசிப்ட் அப்புறம் கொடுக்க போகணும் உங்களுக்கு ஆதாரத்துக்கு. காசு வாங்கும்போது என்ன ரிசிப்ட் போட்டு பில் புக் வச்சுருப்பா சென்னை மாநகர காவல் ஆணையர்னு கொடுப்பாங்களா? உங்களுக்கு தெரியாதா? குழந்தை பையனா நீங்கள் போய் பாருங்கள், மசாஜ் சென்டரை போய் செக் பண்ணி பாருங்கள், தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. எவ்வளோ காசு வாங்குறானுங்க, எத்தனை பாரி வந்து வயிற்றுச்சல் கொட்டிக்கிறானுங்கன்னு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் அப்போ இது மாதிரி காழ்ப்புணர்ச்சி இருக்க தானே செய்யும் நமக்கு. எனக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்னென்னா, நம்ம ஒன்றும் அவர்கிட்ட கட்டிங்லாம் கேட்கல, கட்டிங் வாங்காதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குன்றீங்களா? அது என்ன ஆபத்து எனக்கு புரியல சார். என்ன வகையில் ஆபத்து இருக்குன்றீங்க? என்ன வகையில் ஆபத்து இல்லைன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் பேசுறதில்லை. ஊடகத்தில் நீங்கள் எதுவும் போயிட்டு அதாவது சும்மா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணன் பேசுனா யாரும் கேட்க போகிறதில்ல. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்படுற நெருக்கடிகள், அவரால் வந்து அந்த ஆட்சி எந்த அளவுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து வந்து அவருடைய அச்சுறுத்தல், குடும்பத்தை எல்லாரையுமே இது பண்ணிட்டீங்க. இப்போ அவர் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். அந்த ஒரு மனுஷனை முடிச்சு விடுறதுக்கு இந்த ஆட்சிக்கு போனதுக்கே இவங்க தான் காரணம். இவனை ஒரு ஆள்லாம் லாரியை சாவச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டுருக்காங்க. அண்ணா அறிவாளத்தை என்னங்க போடுவானுங்க, நல்லதே நினச்சா பண்ணுங்க. எல்லாமே இந்த ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பா. இல்லைன்னா இவன் நம்ம இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம காலியானதுக்கான முக்கிய காரணமான அறப்போர் இயக்கம், சவுக்கு சங்கர், இப்படி பல்வேறு சமூக அமைப்புகள்லாம் ஏற்றுது இல்லையா, எல்லாரையுமே அவனுக்கு கொள்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய அவரை வந்து என்னென்ன நடந்திருக்குன்னு அவரே கேளுங்க, சொல்லுவார். அவருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவருக்கு கேட்டு பாருங்க. அவர் உயிருக்கு நிச்சயம் ஆபத்து இருக்குது. அது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவருக்கு பாதுகாப்பு தருவாரா இல்லைன்னா காத்திருந்து போகும். சரி, இந்த ஆட்சியில் மட்டும் இந்த ஊடக சுதந்திரம் இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இப்போ தாங்க வந்திருக்காரு ஊடக சுதந்திரத்துக்கு. ஊடகவியலாளர் தான் இப்போ ஆட்சி ஆள்ற மாதிரி இருக்குது. அப்புறம் என்னதுக்கு இதில் நம்ம மறைமுகமாக வந்து நம்மளோட முதலமைச்சருக்கு ஊடகவியலாளர், அந்த ஊடகம் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் தான் ஆட்சியை நடத்துகிறார். பக்கம் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இது ஒரு திராவிட மாடல் 2.2 ஆட்சி அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இது இருக்கலாம், எனக்கு தெரியல. அதை பற்றி அவருடைய கருத்தை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை ஊடகவியலாளருக்கு பாதுகாப்பு இருக்கும், நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஓகே சார், பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டோம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி பிரதர், வணக்கம்.